ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் எம்ஐ லைஃப் டைம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நான் வெள்ளிக்கிழமை என்னென்ன வேலை பண்ணுறேன், பூஜை எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக என்ன டிப் கொடுத்துருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி காலையிலேருந்து இருக்கிற என் பூஜை ரூம் தான் அப்படி பளபளப்பாக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுருவேன். அப்போ தான் இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்காக ஒரு புது கர்ச்சிஃப் வாங்கி வச்சுருப்பேன். அதை மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணுவேன். அந்த கர்ச்சிஃபை தண்ணி தொட்டு நினச்சி ஃபோட்டோவெல்லாம் ஃபஸ்ட்டு துடைச்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள கிளாஸு, கடப்பாக்கல் எல்லாத்தையும் தண்ணி தொட்டு துடைச்சி ஃபுல்லாக ஒரு டைம் எல்லாத்தையும் வைப் பண்ணிவிடுவேன். அப்போ கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாலி கயிறு, எக்ஸஸாக இருக்கிற விபூதி பேக்கெட்டு, கற்பூரம் அதெல்லாம் இந்த இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சாம்பிராணி வத்தி செவ்வாய்க்கிழமை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுவேன். அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸு, வத்தி, ஊதுபத்தி. அப்புறம் இந்த துணி எதுக்குன்னா, நிறைய பேர் விளக்கேற்றிட்டு அதை தலையில் தொடச்சிப்பாங்கள்ல, அதுக்காக சில பேர் செவுத்தில் தொடச்சி நான் பார்த்துருக்கேன். அது அசிங்கமாக இருக்கும்ல, அதனால் இதை எப்போதும் இங்கேயே வச்சுப்பேன். இதில் தான் விளக்கேற்றிட்டு கையை தொடச்சிப்பேன். ரொம்ப அசிங்கமாகிடுச்சுன்னா அதை தூக்கி வேற போட்டுட்டு இன்னொன்று புதுசாக எடுத்து வச்சுருவேன். விபூதி பேக்கெட் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாம் இதில் வச்சுப்பேன். குங்கும சிமிழ்ன்றது பூஜை இடத்துல இருக்கணும் அப்படின்வாங்க. இது எங்கள் குலதெய்வ கோயிலோட மண். அது பூஜை அறையில் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக வச்சுருக்கேன். இது வெள்ளி குங்கும சிமிழ். வெளியில் ஒன்று இருக்கணும், குங்குமம் அதில் இருக்கணும், வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். இந்த இடம் இப்படி இருக்கா. கீழே வந்தீங்கன்னா இது ஒரு கம்பார்ட்மெண்ட். இதில் அந்த பெரிய பாக்ஸில் ஃபங்க்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுற விளக்கு வச்சுருக்கேன். குத்து விளக்கு அம்மா வீட்டிலேருந்து வரிசையாக கொடுத்தது. அப்புறம் எண்ணெய் பாட்டில், இது சாம்பிராணி, இது இது வெல்கம் பண்ணுறது, பன்னீர் ஊற்றி வைக்கிறது, விபூதி. அப்புறம் இது கார்த்திகைக்கு வாங்கின விளக்கு, அதெல்லாம் அதில் வச்சுருப்பேன். இதில் கொஞ்சம் எக்ஸஸாக திரி, குங்குமம் அது எல்லாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம். இது கார்த்திகை தீபத்துக்காக டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் விளக்கு தாங்க, கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரம். இது எல்லாத்தையும் கீழே வச்சுருக்கேன். அதிகமாக எதுவும் சேவ் பண்ணி வைக்க மாட்டேன், ஸ்டோர் பண்ண மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும், எது நீடோ அதை மட்டும் வச்சுப்பேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அந்த டோர் வரைக்கும் எல்லாத்தையும் துடைப்பேன். வெளியில் உள்ள டோர் எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக இங்கே க்ளீனிங் முடிச்சுட்டு தான் அங்கே விளக்கு தட்டிக்கே போவேன். அங்கே புளியை கொஞ்சம் ஊற வச்சிடணும் முன்னாடியே. அப்போ தான் நமக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புளியும் கொஞ்சம் கம்மியாக ஆகும். இப்போது அத்தை செய்கிறாங்கல்ல, இதுதான் ப்ராசஸ். அத்தை, இதில் இப்போ என்னென்ன போட்டிங்க? முதல்ல இது சோப்பு போட்டு கழுவிட்டோமா, எண்ணெய் கசண்டு இருக்குன்னு கழுவிட்டு அதுக்கப்புறம் புளி போட்டேன். புளி போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சபினா பவுடர் போட்டு 2 வாட்டி தேய்ச்சேன். இப்போ எப்படி இருக்குது காட்டுங்க விளக்க பாருங்கள். ஆனால் எங்கள் அத்தை சொன்ன மாதிரி இதெல்லாம் போட்டு தேய்ச்சா மட்டும் போதாது, நம்ம கையை போட்டு நல்லா தேய்க்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகும். அப்படி தானே அத்தை? ஆமாம், 1 வாட்டி 2 வாட்டி தேய்க்கணும். ஆனால் எண்ணெய் கசந்து பாய்ச்சி எல்லாம் சுத்தமாக அப்போ தான் போகும். ஓகே. எல்லாத்தையும் விளக்கி அத்தை ஒன்றே டெமோக்காக காட்டினாங்க. இப்போ எல்லாத்தையும் விளக்கி அத்தை தான் பூஜை விளக்கு எப்போதும் விளக்குவாங்க. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் செய்வேன். விளக்குனதும் இதை தொடச்சி கையோடு, இது தாங்க முக்கியமான வேலை, இல்லைனா எல்லாம் கருப்பாக ஆகிடும். அதனால் தொடச்சி கையோட மஞ்சள் குங்குமம் வைக்கிறது என் வேலை, நான் வச்சுருவேன். அத்தை விளக்கி கொடுத்துருவாங்க. இந்த பூஜை ரூம் டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம் என்னோடய டிபார்ட்மெண்ட், நான் முடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிப்பேன். டைனிங் டேபிளில் இருக்க எல்லாத்தையும்
பூஜை ரூமுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு ரெடியாகி இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பூலாம் வச்சு இப்படி பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும், அவ்வளோ நிறைவாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னோட இது பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.